அனைவருக்கும் வணக்கம். ஒரு தற்குறி விஜய் ரசிகன் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தாய் தகப்பனானவர்கள் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டேன்னு சொன்னதுக்காக அவங்களுடைய எஸ்ஐஆர் படிவங்களை எல்லாம் எடுத்து மறைச்சு வச்சிருக்காங்க. அதை அவன் பெருமையா நினைச்சுக்கிட்டு வேற வீடியோ போட்டிருக்கான். அதுதான் இருக்கிறதுலே பெரிய கொடுமை. எப்படிப்பட்ட கேடுகட்ட ஜென்மங்களை எல்லாம் வளர்த்து வச்சிருக்காரு இந்த விஜய்ன்ற நபர். அந்த தற்குறி பேசக்கூடிய காணொலியை முதல்ல பாருங்களேன். இந்த வீடியோ வழியா நான் எங்க அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அவங்களுக்கு தெரிஞ்சு எந்த துரோகமும் பண்ணதே கிடையாது. இந்த ஒரு துரோகத்தை தவிர நான் எவ்வளவு கெஞ்சி கேட்டேன், டிவிக்கு கூட்டு போடுங்க, டிவிக்கு கூட்டு போடுங்கன்னு. ஆனா அவங்க ரெண்டு பேருமே நான் சொன்னதை கேட்கவே இல்லை. எங்க அப்பா ஒரு சைடு நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன், எங்க அம்மா ஒரு சைடு நான் ஏடிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவேன். ஒத்த காலம் இருந்தாங்க. ஆனா நீங்க ஓட்டே போட தேவையில்லைன்னு சொல்லி நான் எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுக்கவே இல்லை. என் கையிலே தான் வச்சிருக்கேன். அட்லீஸ்ட் அவங்க நாம் தமிழருக்கு போடுவேன்னு சொல்லியிருந்தா கூட நான் எஸ்ஐஆர் ஃபார்ம் போய் கொடுத்துட்டு அவங்களை ஓட்டு போட விட்டுருப்பேன். டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க வாயில என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு முடிவு பண்ணேன், நீ ஓட்டே போட தேவையில்லை, சும்மா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் இந்த பேப்பரை கொடுத்துட்டேன்னு நினைச்சுதான் ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க என்கிட்ட. எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் இந்த பேப்பரை கொடுக்கவே இல்லை. என் பேப்பர்லாம் நான் கொடுத்துட்டேன் எப்பயோ. ஏடா இதெல்லாம் ரொம்ப பெருமைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்கள்லாம்? அவன் சொல்கிறான் பாருங்க, மற்றதெல்லாம் சொன்னது கூட ஒரு பக்கம் அவன் வந்து ஆதங்கத்தில் இருக்கான்னு வச்சுக்கலாம். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நாம் தமிழருக்கு வாக்களிப்பேன்னு சொல்லியிருந்தாலாவது நான் இதை வந்து விட்டுருப்பேன், ஆனால் திமுக அதிமுகன்னு சொன்னதுனால நான் வந்து கொடுக்க மாட்டேன்றான். நாம் தமிழர் வாயில வருது எனக்கு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றம். ஒருத்தவங்களுடைய வாக்குரிமையை வந்து இவன் கம்ப்ளீட்டாக வந்து அதை ஸ்டாப் பண்ணுற விதமாக இவன் நடந்துக்கிறான்னா அது எவ்வளோ பெரிய குற்றம். தேர்தல் தேதி நெருங்க இவனுங்க எப்படியெல்லாம் கேவலமாக செயல்படுறானுங்கன்னு பாருங்கள். எல்லாரும் தேர்தல் தேதி நெருங்க எல்லா கட்சிக்காரங்களும் பயங்கரமாக செயல்படுவாங்க, ஓடி ஓடி வேலை பார்ப்பாங்க, களத்தில் இறங்கி ஓடுவாங்க. ஆனால் இவனுங்க எப்படி செயல்படுறானுங்க பாருங்கள். வீட்டில் இருக்கிற எஸ்ஐஆர் ஃபார்மை மறைச்சி வச்சுட்டு இப்போ வீடியோ போடுறான். என்னடா நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க? இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. இதெல்லாம் தப்புன்னு கூட தெரியாமல் பெருமையாக வீடியோ போடுறான்னா இவன் எவ்வளோ பெரிய மடக்கு ஊதியாக இருப்பான். யாருன்னே தெரியாதவங்களுடைய பேர் கூட வாக்காளர் பட்டியலில் நீக்கப்பட்டு விடக்கூடாதுன்றதுக்காக எல்லா கட்சியினரும், அதுலேயும் குறிப்பாக திமுக காரங்க அவ்வளோ இறங்கி வேலை பார்த்தாங்க. ஆனால் இந்த தற்குறி தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவுடைய வாக்கையே சேர்க்காம இருக்கும் விதமாக இவன் வந்து வேலைகளை செஞ்சுருக்கான். இதெல்லாம் வாக்குரிமை சம்மந்தப்பட்டதுடா. வாக்களிக்கிறது எவ்வளோ முக்கியம் தெரியுமா? ஒவ்வொரு வாக்கும் அவ்வளோ முக்கியம். கோல பசங்க தான் இந்த மாதிரிலாம் செய்வானுங்க. நேருக்கு நேர் நின்று மோதி ஜெயிக்க முடியாதுன்னு பயந்து போய் அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்களா, அப்போ அதை நம்ம ஒழிச்சு வச்சுருவோம். இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் கோல பசங்க பண்ணுறது. நேருக்கு நேரம் நின்று ஜெயிக்கணும்டா. ஒரு வாக்கு கூட இந்த மாதிரி செதறாமல் எல்லாரும் வாக்களிக்கட்டும், வாக்களித்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு நிற்கணும்டா. கெத்தா தில்லா அந்த தைரியம் உங்ககிட்ட இல்லை. கோல பசங்க தான் குறுக்கு வெளியே கையில் எடுப்பானுங்க. விஜய்க்கு வாக்களிக்கலன்னு சொன்னால் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு சொல்லுது. பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருக்குது, அந்த பாட்டி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுது, அதனால் அந்த வீட்டில் குண்டை தூக்கி போடணும் அப்படின்னு ஒரு தற்குறி சொல்லுது. இப்படிலாம் பேசக்கூடிய கூட்டம் தான் இது. இதெல்லாம் பெருமைன்னு நினச்சி கெத்துன்னு நினச்சி பேசக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு கூட்டம். தற்குறி தருதலை கூட்டம். விஷம். தற்குறிகள் மட்டும் கிடையாது, விஷம். எப்படி இருக்கு பாருங்களேன். அப்பா அம்மாவுக்கு வாக்களிக்கிற உரிமையே பறித்து வச்சுக்கிட்டு அதை பெருமையாக பேசுகிறான். இதே மாதிரி அப்பா அம்மாவுடைய வேற உரிமைகளையும் இதே மாதிரி பறித்து வச்சுக்கிட்டு என் அப்பா அம்மாவுக்கு நான் அதை மறுத்துட்டேன், என் அப்பா அம்மாவுடைய அந்த இதை பிடிங்கிட்டேன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இதுவுமே. என் அப்பா அம்மாவுக்கு எந்த துரோகமுமே செஞ்சதில்லை, இதுதான் என் வாழ்க்கையில பண்ணுற துரோகம்ன்றான். துரோகம் பண்ணிக்கிட்டு பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கான். என்னமோ இது ரொம்ப பெருமையான துரோகம் மாதிரி நினச்சிக்கிறான். ஏண்டா துரோகம் பண்ணுறதே கேவலம்டா. இதான் ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கிற விஜய். ஐயோ நல்ல வேலை எங்கள் வீட்டிலலாம் விஜயோ இல்லை. இருந்துச்சுன்னா மண்டா கிட்டலாம் தட்டி அப்படியே கையில் அடிப்பி ஓடுறான்ட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டுருப்பேன். இதை தான் பெருமையாக கருத வேண்டியது இருக்குது. நம்ம வீட்டில் விஜயோ இல்லை, ரொம்ப பெருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு தான் இருக்குது. ஐயோ நேற்றுக்கு திருத்தணியுடைய டிவிகே கட்சி வேட்பாளர் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாமல் தனியாக போய் வாக்கு சேகரிக்க போய் அதுக்கப்புறம் டீ கடையிலலாம் போய் டீ விற்றுக்கிட்டு இருந்தாப்புல பார்த்துருப்பீங்க. எல்லாருமே அதை வச்சு பயங்கரமாக கலாய்ச்சதுனால ரொம்ப கேவலமாக போயிடுச்சு அவனுங்களுக்கு. அதனால இந்த அணில் குஞ்சுக்கள்லாம் என்ன பண்ணிட்டானுங்கன்னா, வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் எல்லாம் போட்டிருக்கானுங்க. 1 கிலோமீட்டர் தூரம் கூடவே ஊர்வலத்துக்கு வந்தால் 300 ரூபா, நொறுக்கு தீனிகள், தண்ணீர் பாட்டில் இலவசம். கடைசியில் தாவேக கட்சியோட ரியாலிட்டி என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டானுங்க இவனுங்க. யாரும் வரமாட்டாங்க, ஆன்லைனில் தான் நிறைய பேர் கம்பு சுற்றுவாங்க, எல்லாம் குட்டி குட்டி பசங்க, யாருமே நம்ம கூட இல்லைன்னு இப்போ உணர்ந்துட்டானுங்க. ஏண்டா வாக்கு சேகரிக்க போகிறதுக்கே உங்கள் கூட ஆள் இல்லாமல் இப்படி காசு கொடுத்து நொறுக்கு தீனி கொடுத்து தான் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா அப்போ யாரா உங்களுக்கு வாக்களிப்பா? வாக்களிக்கிறதுக்கு யாரா இருக்கா உங்களுக்கு? Good morning, boys. Coming Saturday, TVK nominees there. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ நான் உங்களுக்கு நேம் லிஸ்ட் அனுப்பிட்டு நேம் காண்டாக்ட் நம்பர், ஸோ எல்லாரும் 1 2 3 4 அந்த மாதிரி எடிட் பண்ணிவிட்டு நேம் லிஸ்ட்டை எனக்கு எடிட் பண்ணிகிட்டே வாங்க. அந்த டிக்ஸில் எடிட் பண்ணிட்டு வந்தால் சேஞ்ச் ஆகும். ஸோ எனக்கு எல்லாரோட நேமும் காண்டாக்ட் நம்பரும் வேணும். தானா சேர்ந்த கூட்டம் மக்கள் மன்னனே
அன்பாலே அண்ணனே என்ன பாட்டு போட்டெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருந்தீங்களடா, என்னடா இப்படி நொறுக்குது, நீ காசெல்லாம் கொடுத்து கூட்டு வரீங்க. 300 ரூபா அணில் குஞ்சுகளே 25 ரூபாயில இருந்தானுங்க. ட்வீட் போடுறது தான் 25 ரூபா போல, நேரில் வந்து 1 கிலோமீட்டர் நடந்தா 300 ரூபா. நல்லா இருக்கே பிசினஸ். இந்த தாவேக்காவுடைய திருத்தணி வேட்பாளர் சத்யகுமார் இருக்கா, அப்படி பாருங்க. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வீடியோலாம் போட்டு எல்லாரும் கலாய்ச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டானா, தாவேக்கா காரனுங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை கேவலப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா சேர்ந்து அவரை கூப்பிட்டு ஏதோ தாவேக்கா ஆஃபீஸோ எங்கேயோ வச்சு இது திமுக சதி அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. திமுக சதியாங்க அவர் தனியா போனதுக்கு காரணம் திமுக செஞ்ச சதி. சதியை பயன்படுத்தி நான் காலையில போனது வாக்கிங். தமிழ்நாட்டில் எல்லா கட்சியிலும் வாக்கிங் போயிருந்தாங்க. வாக்கிங் டிஷர்ட் போட்டு வாக்கிங் போயிருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டிஷர்ட் போட்டு சட்டசபைக்கு போயிட்டு இருக்காரு. நான் டிஷர்ட் போட்டு வாக்கிங் தான் போனேன். ஆனா எல்லாரும் நினைச்சாங்க நான் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் வந்து எல்லாரும் சந்திச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தா கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இல்லாம. இவரு வாக்கு கேட்டு போகலையாம், வாக்கிங் போனாராம். வாக்கிங் போறவங்க யாராவது கட்சி துண்டை கழுத்துல போட்டுட்டு இங்க கட்சி பிளாகை மாட்டிக்கிட்டுலாம் போவாங்களா? மக்கள்கிட்ட வாக்களிச்சிருங்கன்னா நீ கட்சி அடையாளத்தோட போறன்னா நீ வாக்கிங்லாம் போகல, வாக்கு சேகரிக்க தான் போயிருக்க. அது மட்டும் இல்லாமல் உன் கூடவே கேமராமேன் வச்சிருக்க. எதுக்கு? நீ வாக்கு சேகரிக்கிறத படம் எடுக்கிறதுக்கு தான். நீ என்ன நினச்சிக்கிட்ட, தனியாக போய் வாக்கு கேட்கறதுலாம் யாரும் கிண்டல் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நீ நினச்சிக்கிட்ட. அதை நீயே வீடியோவும் எடுக்க வச்சிருக்க. ஆனால் அது உனக்கு பேக் ஃபயர் ஆனதுக்கு அப்புறம் நான் வாக்கிங் தான் போனேன் அப்படின்னு சொல்லி நல்லா மழுப்பிக்கிட்டு இருக்கேன் ப்ரோ. வீடியோ எடுத்து ப்ரூஃபோட இருக்கிறப்போவே அதை வாக்கிங்னு சொல்கிறேன். நான் என்ன எப்படியெல்லாம் போய் புழுகுறானுங்க பாருங்களேன் இவனுங்க. அதுவும் திமுகவுடைய சதியான். ஐயோயோயோ, இவங்க தலைவர் வந்து கள்ள தொடர்பில் இருந்தாலும் திமுக தான் சதி. இவனுங்க கள்ள தொடர்பில் மாவட்ட செயலாளர்லாம் கள்ள தொடர்பில் இருந்தானுங்க, அதுக்கும் திமுக தான் சதி. ஏன்னா எல்லாமே இவனுங்க நடந்து போய் வாக்கு சேகரிச்சானுங்க, தனியாக போயிருக்கானுங்க, எல்லாரும் கைவிட்டாங்க, அதுக்கும் திமுக தான் சதியா? இதுதான்டா அப்போ திமுக சதி இல்லை? விஜய் கட்சி ஆரம்பிச்சதே திமுகவுடைய சதியா? உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்குன்னு சொன்னால் அந்த குழந்தைங்க பிறந்ததாவது திமுக சதியின் காரணத்தினால் இல்லாமல் தான் பிறந்துச்சா, இல்லை அதுவும் திமுகவுடைய சதி தானா? சட்டமன்ற தேர்தல் 2034 தொகுதியிலும் 2034 தொகுதியா? வாவ், அவ்வளோ தொகுதி இருக்கா தமிழ்நாட்டில்? 2034 தொகுதி இருக்காமே. ஐயோயோ. ஆனால் இந்த நபர் இருக்கார் பாருங்க, சத்யகுமார். இவரை பார்த்து விஜய் கற்றுக்கணும். ஒரு உயிர் சேதம் இல்லை, ஒருத்தர் கூட மயக்கம் போட்டு விழலை, ஒரு அசம்பாவிதம் இல்லை. திருத்தணியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பாராட்டுறாங்க, நாங்களும் பாராட்டுறோம். இப்படிதான் இருக்கணும், முன்மாதிரியா இருக்கணும். தலைவன் தொண்டனை பார்த்து கத்துக்கணும். அந்த லட்சணத்துல இருக்கு இந்த கட்சி. யாருக்குமே தண்ணி சாப்பாடு பற்றாக்குறையெல்லாம் இல்ல, யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாம போய் வாக்கு சேகரிச்சிருக்காரு. இப்படிதான் இருக்கணும். ஆனா விஜய்ன்ற நபரும் இருக்காரு, சே எத்தனை உயிர் பலிகள், எத்தனை போற இடமெல்லாம் நெருக்கடிகள், போற இடமெல்லாம் மயக்கம். இப்படி இருக்கணும், முன்மாதிரியா இப்படி இருக்கணும். தனியாக தெரியும் தற்குறிகள். அடுத்ததா பாத்தீங்கன்னா விஜய்க்கு வயசு குறைஞ்சிருக்குங்க. உலகத்திலேயே யாருக்குமே நடக்காத ஒரு அதிசயம் விஜய்க்கு நடந்திருக்கு. 52 வயசுல இருந்து 51 வயசாக இருக்கு. நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்ப மாட்டீங்க. அதனால தான் நான் ப்ரூஃபோட வந்திருக்கேன். விஜய் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணார் பாருங்க. பெரம்பூர்ல வேட்புமனு தாக்கல் பண்றப்ப பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி மார்ச், சரிங்களா, வேட்புமனு தாக்கல் பண்ணது பெரம்பூர்ல. அப்போ பார்த்தீங்கன்னா 52 வயது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு அவருடைய வயசு. அப்படியே 1ஆம் தேதி ஏப்ரல், அதாவது ஃபியூச்சருக்கு வந்திருக்காரு, பாஸ்ட்ல இருந்து. புரிஞ்சுக்கோங்க, 1ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணப்போ 51 வயசுன்னு எழுதி கொடுத்துருக்காருங்க. இப்படிங்க வயசு குறையும் ஒருத்தருக்கு? 3 நாளில் வயசு குறைஞ்சிருக்குங்க விஜய்க்கு. எவ்வளோ பெரிய சூப்பர் பவர்! அது மட்டும் இல்லாமல் பெரம்பூரில் தாக்கல் பண்ண வேட்புமனுவில் தன் மீது எந்த வழக்குகளும் இல்லை அப்படின்னு சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்காப்புல. ஆனால் திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணதில் 2 வழக்குகள் அவர் மேலே இருக்குன்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காப்புலங்க. ஆகவே விஜயோட நோக்கம் என்னன்னா, எப்படியாவது இந்த வேட்புமனுவை நிராகரிக்கணும். இப்படி முன்னுக்கு பின் முரணாக அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தா வேட்புமனுவை நிராகரிக்க நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால அதை வச்சே தேர்தலை ஓட்டிடலாம். தேர்தல் ஆணையம் நம்மளை முடக்க பார்க்குது, திமுக முடக்க பார்க்குது, திமுக செஞ்ச சதி அப்படின்னு சொல்லி எதையாவது சொல்லி நம்ம பிரச்சாரத்துக்கு போறதுல கொஞ்சம் எஸ்கேப் ஆகி இதை வச்சே நம்ம வாக்கு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் பிளான் பண்ணியிருக்கார். ஒரு வேட்புமனு கூட ஒழுங்கா தாக்கல் பண்ண தெரியலன்னா இவர்கிட்ட தமிழ்நாட்டை கொடுக்கணுமா? தமிழ்நாட்டை வந்து இவர் ஆளணுமா? ஒழுங்கா ஒரு பெர்மிஷன் கேட்க தெரியல, பேப்பர்ல எழுதி கொடுத்துக்கிட்டு வரானுங்க. வேட்புமனு தாக்கல்ல எல்லாம் தப்பு போடுறானுங்க. முதல்ல பெரம்பூர்ல தாக்கல் பண்ண அதே வேட்புமனுவை அப்படியே தானே இங்கேயும் கொடுக்கணும்.
ஏன் மாற்றணும்? மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? அப்போ வேணும்னு தான் விஜய் இப்படி பண்ணுறார். குள்ள நரித்தனம். இந்த டோரா புஜியில் குள்ளநெறி திருடாதே குள்ளநெறி திருடாதேன்னு சொல்லுவோம் அந்த டோரா பொம்மை. அதே மாதிரி குள்ளநெறி தான் விஜய். இப்படி சொன்னால் தான் இந்த அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் புரியும். ஒரு வேட்புமனுவே ஒழுங்காக தாக்கல் பண்ண முடியல, நீ எல்லாம் சிஎம் ஆகி என்னத்த கிழிக்க போற? அவ்வளோதான் கேட்க வேண்டியது இருக்கு இவனை பார்த்து. தேர்தல் தேதி வர்ற வரைக்கும் உட்கார்ந்து இருந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பாப்ல போல. அதுலேயும் 6ஆம் தேதி தான் கடைசி நாள். அதுக்குள்ளே தாக்கல் பண்ணலன்னு சொன்னால் வேட்புமனு நிராகரிக்கப்படும். அதுக்கு பிறகு திமுக தான்டா காரணம் அப்படின்னு கடந்து உருட்டலாம் இல்லையா? அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல. நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். உண்மை என்னன்னு நான் சொல்லட்டா? பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பண்ணினது பார்த்திபன், திருச்சி கிழக்கில் வேட்புமனு தாக்கல் பண்ணது லியோ. 2 இடத்துல போட்டி போடுறாங்க. பார்த்திபன் இங்கே, லியோ அங்கே. தலை நிமிர்ந்து நடங்க பார்த்திபன். சங்கீதா அவர்களுடைய மைண்ட் வாய்ஸ் இப்படியா தான் இருக்கும். ஏண்டா உனக்கு தொகுதி கூட 2 தான் கேட்குதா? உனக்கு 2 தொகுதியில் தான் நிற்பியா நீ? ஏன் ஒரு தொகுதி உனக்கு பத்தாதாடா அப்படின்னு தான் அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆதவ் அர்ஜுனா முதல் தடவையாக வாழ்க்கையில் உண்மையை பேசுகிறாங்க. நம்ப மாட்டீங்க. சென்னையில் 16 தொகுதியில் 13 தொகுதியில் திமுக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா சொல்கிறாங்க. மிகப்பெரிய மாறி இருக்கு. 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். 16 தொகுதியில 13 தொகுதி திமுக மிகப்பெரிய அளவில் சென்னையில ஜெயிக்கும். அப்புறம் என்ன, வெடிய போடுங்கடே கொண்டாடுங்கடே. இவனுக்கு 4 வார்த்தைகளை கோர்த்து ஒரு சென்டென்ஸாக தான் பேச தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இவனுக்கு பேசவே தெரியாது அப்படின்றது இப்போ தான் தெரியுது. அன்னைக்கு என்னன்னா வாக்கு கேட்டு போகிறப்போ யாரோ ஒரு வீட்டில் பார்த்து விடுதலை சிறுத்தைகள் அக்கா விசிகாக ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இன்னைக்கு என்னன்னா சென்னையில் இருக்கிற 16 தொகுதியில் 13 தொகுதி திமுக ஜெயிச்சிருன்றான். இந்த காணொலியில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.